நம்ம இப்போ டெக்னாலஜி டாபிக்குள்ள வந்திருக்கோம். ஸோ டெக்னாலஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்டர்நெட்குள்ள போறதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜிஸ் அதாவது டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, நான் ஆர்டர் வைஸ் போடுறேன். அதாவது அதிகமாக எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஆர்டர்ல கூகுள் குரோம் நிறைய யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபயர்ஃபாக்ஸ், ஒபேரா இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. இதெல்லாம் நம்மளோட எக்ஸிஸ்டிங் மெத்தட்ஸ். பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைவசி, அனானிமிட்டி இந்த மாதிரி நிறையா திங்ஸ் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டூல்ஸ் டெக்னாலஜியை அப்டேட் பண்ண போகிறோம் நியூ ஒன்ஸ்க்கு. ஸோ எந்த மாதிரி டெக்னாலஜினா ஆனியன் நெட்வொர்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த நெட்வொர்க் அக்சஸ் பண்ணுறதுக்கு டார் ப்ரௌசர்ஸ், அதுக்கப்புறம் டெய்ல்ஸ், ஓஎஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்க வந்திருக்கோம். அண்ட் எந்த விஷயம் நம்ம கத்துக்கிறதா இருந்தாலும் வந்த உடனே கத்துக்கிட்டு போயிட முடியாது. அதே மாதிரி வாட்டியுமே உங்களுக்கு புரிஞ்சிடாது எல்லாமே. ஸோ கொஞ்சமாச்சும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாமே பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ அதனால நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியலை அப்படின்னா இன்னொரு வாட்டி கூட வீடியோவை திருப்பி பாருங்க. தெரியல அப்படின்னா டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணுங்க. சும்மா வீடியோவை அங்கங்கே நிறைய இடத்துல ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக புரியலை அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்க போகிற எல்லா டாப்பிக்குமே மோஸ்ட்லி நிறையா பேருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசாக தான் இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா இது பின்னாடி போக போக புரியாமல் போயிடலாம். ஸோ அதனால எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்காக பார்த்துட்டே வாங்க. இப்போ நான் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பற்றி சொல்கிறேன். இப்போது நான் தான் ஒரு யூசர். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் ஃபோன் எடுத்துக்கிறேன், google.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன், இல்லாட்டி fb.com அப்படின்னு நான் போட்டு சர்ச் பண்ணுறேன். நம்மளோட எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, பேசிக்காக நம்மளோட ப்ரௌசர் என்ன ப்ரௌசர்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வெர்ஷன், அதுக்கப்புறம் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோமா இல்லை மொபைல் யூஸ் பண்ணுறோமா, இந்த மாதிரி நம்மளை பற்றின சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லொக்கேஷன் அண்ட் ஆப்பை பொறுத்து, எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கான்டாக்ட் அக்சஸ் கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களோட கேமரா அக்சஸ் கொடுத்துருப்பீங்க, உங்களோட மெசேஜ் அக்சஸ் கொடுத்துருப்பீங்க, உங்கள் ஃபோன், லேப் எது இருந்தாலும் ஓகே. அப்புறம் உங்களோட டேட்டா பேஸ் அதாவது உங்களோட எஸ்டி கார்டு இல்லை இன்டர்னல் மெமரி அதுக்கு அக்சஸ் கொடுத்துருப்பீங்க. பேசிக்காக உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ்க்குமே அக்சஸ் கொடுத்துருப்பீங்க. எப்படி நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் 100% நம்பலாம்? யாரையுமே 100% நம்ப முடியாது. இப்போ கூகுளோ இல்லை எஃபி டேட்டா பேஸில் கொஞ்சம் லீக் நடந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், அவங்களோட மொத்த டேட்டாவும் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட நடந்துச்சு, 100 மில்லியன்ஸ் டேட்டா யூசர்ஸோட டேட்டா லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அவ்வளோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போகாதீங்க. இப்போ ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு எத்திக்கல் ஹேக்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஒரு பக் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பக்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் யாரோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வேணால் நீங்கள் எடுத்துடலாம். அதை அவர் ஃபேஸ்புக்கிட்டே ரிப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட $55,000 ரிவார்டாக வாங்கினாரு. இப்போ ஜஸ்ட் இந்த லாஸ்ட் மந்த் தான் நடந்தது. ஸோ டெக்னாலஜி அப்புறம் நெட்வொர்க் இந்த மாதிரி இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே 100% சேஃபே கிடையாது. ஏன்னா எப்போ வேணாலும் எந்த விதமான பக்ஸ் வேணா வரலாம். பக் அப்படின்னா என்னன்னா ஏதாச்சும் கோடிங்கில் விட்டுருக்க மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லாட்டி புதுசாக ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சு பாஸ்வேர்டை கிராக் பண்ணுறது, இந்த மாதிரி எது வேணால் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி டெக்னாலஜியில் அதான் 100% எதையுமே சேஃப்னே சொல்ல முடியாது. ஸோ எப்பயுமே 100% எதையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூகுள், ஃபேஸ்புக் இவங்கலாம் நம்மளோட பேசிக் டேட்டாவை எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் சர்ச் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு நம்மளுக்கு அவங்க ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவாங்க. இவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எந்த டைம் ஆன்லைன் வரான், எந்த டைம் ஆன்லைன் வரலை, யாரை சர்ச் பண்ணுறான், யாரை பற்றி டேட்டா எடுக்கிறான், இந்த மாதிரி நம்மளை பற்றின கம்ப்ளீட் அனாலிசிஸ் ரெடி பண்ணுவாங்க. இது போக இன்னும் நிறைய பேர் யோசிக்கலாம், நான் குரோமே யூஸ் பண்ண மாட்டேன், நான் ஃபேஸ்புக்கே யூஸ் பண்ண மாட்டேன், நான் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், நான் தப்பிச்சிட்டேன், நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். பட் அவங்களுமே சேஃப் கிடையாது. ஃபேஸ்புக் அப்புறம் இன்னும் நிறையா கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷேடோ ப்ரொஃபைல்ஸ் அப்படின்ட்டு ஷேடோ ப்ரொஃபைல்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அது என்ன ஷேடோ ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் இல்லாமல் இருக்கலாம், பட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க
இல்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க, இல்லாட்டி உங்க காலேஜ் மேட், இல்லாட்டி உங்க ஸ்கூல் மேட், இல்லாட்டி நீங்க வேலை பார்க்குற கம்பெனில இருக்க உங்க கொலீக்ஸ் கூட வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி அவங்க யாராச்சும் சோஷியல் மீடியால இருந்தா அவங்க உங்களை பத்தி ஏதாச்சும் ஷேர் பண்ணிருக்கலாம், இல்ல அவங்க உங்களோட ஒரு போட்டோ எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரியாதவங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கே தெரியாம நீங்க அவங்க கூட ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டில சேர்ந்திருப்பீங்க. அதை வச்சு என்ன பண்ணுவான் அப்படின்னா, உங்களுக்கு அவனா ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணுவான். ஸோ அததான் ஷேடோ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா உங்ககிட்ட ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு ஐடியா இருந்திருக்காது. ஆனாலும் உங்களை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அதுல கேதர் பண்ணி, அதாவது அடுத்தவங்க கிட்ட இருந்து உங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணி உங்களை ட்ராக் பண்றான். ஸோ இந்த மாதிரியும் நிறைய நடக்குது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க எதுலயாச்சும் இருந்தாலும் உங்களை ட்ராக் பண்றாங்க, எதுலயாச்சும் இல்லைனாலும் உங்களை ட்ராக் பண்றாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துல. ஸோ எதையுமே ட்ரஸ்ட் பண்ணாம உங்களுக்கு 100% சேஃப்டி வேணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம நியூ டெக்னாலஜிஸ் மாத்த போறோம். ஸோ அந்த நியூ டெக்னாலஜில இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆனியன் நெட்வொர்க். ஸோ இதை பத்தி நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த நெட்வொர்க்கை தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண போறோம். அடுத்து இந்த டார் ப்ரௌசரா இருக்கட்டும், டெய்ல்ஸ் ஓஎஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த ஆனியன் நெட்வொர்க் அப்படிதான் யூஸ் பண்ண போறோம். அது என்ன ஆனியன் நெட்வொர்க் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வெங்காயம். ஆனியன்னா என்ன, தமிழ்ல வெங்காயம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வெங்காயம் எப்படி இருக்கும், ஒரு லேயர் லேயரா தோல் நிறைய இருக்கும். ஸோ நம்ம வெங்காயத்தை கட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, தோலை உரிப்பாங்க. தோலை உரிச்சாலும் வெங்காயத்துல எப்படிதான் இருக்கும், லேயர் லேயரா இருக்கும். ஸோ ஒரு லேயர் எடுத்தா இன்னொரு லேயர் வரும், அதாவது கவர் பண்ணிருக்கும். ஸோ அத்தனை கவர் பண்ணிருக்கனால இந்த வெங்காயத்தோட மிடில் பார்ட் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணுமேன்னு சொல்றேன். இந்த டார் நெட்வொர்க்கும் அதே மாதிரிதான். நார்மலா நம்ம ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நானும் நீங்களும் பேசுறீங்க அப்படின்னா டைரக்டா கனெக்ட் ஆகும். ஸோ சேஃப்டி ரொம்ப கம்மி, பிரைவசி ரொம்ப கம்மி. இந்த ஆனியன் நெட்வொர்க் வந்து என்ன பண்ணும்னா கிட்டத்தட்ட 3 to 4 லேயர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதனால உங்களுக்கு வந்து அனானிமிட்டியும் பிரைவசியும் ரொம்ப அதிகமா கிடைக்கும். இப்போ நான் வந்து அதாவது புக்ஸ், அப்புறம் இதுக்குன்னு ஒரு டெஃபனிஷன் இருக்கும் பாத்தீங்களா இங்கிலீஷ்ல பக்கம் பக்கமா, அது அப்படியே உங்ககிட்ட நான் சொல்லலை. அதை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எதுவுமே தெரியாதவங்களுக்கு சிம்பிளா புரியணும் அப்படின்றதுனால நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். நான் சொல்றது 100% எக்ஸாக்ட் டெஃபனிஷன் கிடையாது. ஒரு 80 to 90% உங்களுக்கு புரியுற மாதிரி டெஃபனிஷன்ஸ் நான் சொல்றேன். ஸோ இந்த ஆனியன் நெட்வொர்க்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த அதாவது இந்த இந்த இமேஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா பச்சை கலர்ல ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்க. அந்த ரவுண்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் ஆனியன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ற கூகுள் குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், ஒப்பேராலலாம் இந்த பச்சை கலர் ரவுண்டே இருக்காது. எக்ஸாம்பிள், இங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கா, இதுதான் உங்க கம்ப்யூட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்க ஃப்ரெண்டோட கம்ப்யூட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் கம்ப்யூட்டர் வழியா ஏதோ சேட் பண்றீங்க, இல்ல கேம் விளையாடுறீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நார்மலா உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு டைரக்டா கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைவசி, அனானிமிட்டி இதெல்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதை ஸ்ட்ராங் ஆக்கணும், நம்மளுக்கு பிரைவசியை இம்ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப என்னை பத்தின டீட்டெயில் எனக்கு மட்டும்தான் தெரியணும், இன்டர்நெட்ல வேற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு நெட்வொர்க் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த நெட்வொர்க் பேர் தான் ஆனியன் நெட்வொர்க். இந்த ஆனியன் நெட்வொர்க்கை முத யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் ஆர்மி. ஸோ முத யூஎஸோட ஆர்மி தான் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் சீக்ரெட்ஸ், அப்புறம் ராணுவ ரகசியம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறைய இன்ஃபர்மேஷனை பப்ளிக்கா இந்த மாதிரி ஷேர் பண்ணோம், அதாவது எல்லாரும் மாதிரியும் நம்மளும் நார்மல் இன்டர்நெட்ல ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதை மற்ற நாட்டுக்காரங்களோ இல்ல வேற யாரோ பார்த்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. எங்க எந்த வெப்பன்ஸ் இருக்கு, எங்க எவ்வளோ ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு நிறைய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேஃப்டிக்காகவும் பிரைவசிக்காகவும் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கை முத கண்டுபிடிச்சாங்க. இது இப்போ கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 25-30 இயர்ஸ் ஆக போகுது. பட் ஸ்டில் இன்னும் 75% ஆஃப் பீப்புளுக்கு இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்குன்னே தெரியாது. ஓரளவுக்கு மோஸ்ட்லி ஹேக்கர்ஸ்க்கு தெரியும், டாப் லெவல் ஏஜென்சி இருக்க மெம்பர்ஸ்க்கு தெரியும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறவங்க, இந்த சைபர் ஃபீல்ட்ல இருக்கவங்க, ஒரு கொஞ்சம் பீப்புளுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்குன்னே தெரியும்.
பட் எல்லாருக்கும் இது தெரியணும். ஏன்னா இப்ப நம்ம இன்டர்நெட் வேர்ல்டுல இருக்கோம், நம்மள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனாலதான் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக, ஒரு அவேர்னஸ்க்காக இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கை அந்த யூஎஸ் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. நாளடைவுல என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே நார்மல் மக்களுக்கு, ஹேக்கர்ஸ்க்கு கொஞ்சம் பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தெரிஞ்சதுல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, யாருக்கெல்லாம் இதை பத்தி தெரியுதோ அவங்க எல்லாம் இதுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குள்ள எல்லாமே சீக்ரெட்டா தான் இருக்கும், எதுவுமே லீக் ஆகாது, எதுவுமே நடக்காது, எந்த இன்ஃபர்மேஷனுமே யாருக்கும் கிடைக்காது உங்களை தவிர. ஸோ அதனால ரொம்பவே சேஃப். அதனால இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஹேக்கர்ஸ், இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்றவங்க, கவர்மெண்ட் ஏஜென்சி, மிலிட்ரி, நிறைய பேர் இதை தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரண்டா. அண்ட் இந்த டார் நெட்வொர்க், அதாவது இந்த ஆனியன் நெட்வொர்க் எப்படி இவ்வளோ சேஃபா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த நெட்வொர்க் என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த பச்சை கலர் சர்க்கிள் தான் ஆனியன் நெட்வொர்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, ஆயிரக்கணக்கில் கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த கம்ப்யூட்டர்ஸ் வேர்ல்டுல எங்க வேணா இருக்கலாம், எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மினிமம் நீங்க ஒரு ஆள்கிட்ட கனெக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா, உள்ள இந்த நெட்வொர்க்ல ஆயிரக்கணக்கில் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குல்ல, அது எங்கேயாச்சும் இருக்க 3 நெட்வொர்க், அதாவது 3 கம்ப்யூட்டர் வழியா பாஸ் ஆகி தான் வெளியவே போகும். எக்ஸாம்பிள், நான் ஒரு சாட் மெசேஜ் அனுப்புறேன் ஹாய் அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கு. அது என் ஃப்ரெண்டுக்கு டைரக்டா போயிடுச்சுன்னா யாராச்சும் ட்ராக் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஆன்லைன் நெட்வொர்க் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, நான் அனுப்புற ஹாய் மெசேஜ் இந்த ஆன்லைன் நெட்வொர்க்ல லட்சக்கணக்கில் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், அதுல ஏதோ ஒரு கம்ப்யூட்டருக்கு ஃபர்ஸ்ட் போகும். ஆனா எங்க போகும்னு யாருக்குமே தெரியாது. அங்க இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போகும், அங்க இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போகும். 3 கம்ப்யூட்டர் ஆச்சு மினிமம் பாஸ் ஆயிருக்கும். இந்த 3 கம்ப்யூட்டர் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்டுக்கே போகும். அதனாலதான் இது ரொம்ப செக்யூர்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பச்சை கலர் ஆரோ இருக்கு, ரெட் கலர் ஆரோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி பச்சை கலர் ஆரோஸ் எங்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நெட்வொர்க்குள்ள நுழையிறோம், அதாவது இந்த ஆன்லைன் நெட்வொர்க்குள்ள, அது பச்சை கலர், ரொம்பவே 100% சேஃப். இன்னொரு இதுக்குள்ள இருக்க எல்லா கம்யூனிகேஷன் பச்சை கலர் ஆரோஸ், இதுவுமே ரொம்பவே சேஃப். இதுலயும் ஒரு பிரச்சனை லீக் ஆச்சு அப்படின்னா, அது எந்த இடத்துல நடக்கலாம் அப்படின்னா, அந்த வெளியே போய் கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா, அந்த இடத்துல ஏதாச்சும் ப்ராப்ளம் வேணா நடக்கலாம். ஸோ அதனாலதான் அது ரெட் கலர்ல இருக்கு. அதை நான் ப்ராக்டிக்கலா சொல்லும் போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் பேசிக்கா ஒரு ஆன்லைன் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ் வேர்ல்டு வைடா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டைரக்டா பாஸ் பண்ணாம அங்க இங்கன்னு சுத்தி பாஸ் பண்றதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி என்கிரிப்ட் ஆகி நிறைய விஷயங்கள் நடந்து டேட்டா பாஸ் ஆகுது அப்படின்னு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டும் போது தெரியும். ஒரு சினாரியோ சொன்னோம் அப்படின்னா, இப்ப நான் இந்தியால இருக்கேன், என் ஃப்ரெண்டும் இந்தியால இருக்கான். நான் டைரக்டா மெசேஜ் பண்ணாம டார் நெட்வொர்க், அதாவது இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா, இந்தியால இருந்து ஜப்பான் கனெக்ட் ஆகும், ஜப்பான்ல இருந்து சைனா கனெக்ட் ஆகும், சைனால இருந்து ரஷ்யா கனெக்ட் ஆகும், ரஷ்யால இருந்து என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போகும். அப்ப யாராச்சும் ரிவர்ஸ் ட்ராக் பண்ணணும், ரிவர்ஸ் ஹேக் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, கடைசியா ரஷ்யாவுக்கு தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ ரஷ்யால தான் நான் இருக்க மாதிரி காட்டுமே தவிர, நான் எங்க இருக்கேன், நான் என் பேர் என்ன, என் ஊர் என்ன, என் ஐடென்டிட்டி என்ன அப்படின்ற எந்த இன்ஃபர்மேஷனையும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஏதாச்சும் ஹேக்கிங் மூவிஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. யாராச்சும் ட்ராக் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்கள வேர்ல்டு மேப்ல ட்ராக் பண்ணாங்கன்னா எங்க காட்டும்னா, வேர்ல்டுல இருக்க நிறைய கண்ட்ரீஸ்ல அவங்கள காட்டும். ஸோ அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஆனியன் நெட்வொர்க்கை வச்சு பண்ணலாம். ஸோ இதை ஃபுல்லா ஜென்ரலா ஆனியன் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஆனியன் நெட்வொர்க்கை நார்மல் ப்ரௌசரால அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஆனியன் நெட்வொர்க்கை அக்சஸ் பண்றதுக்காகவே ஒரு ப்ரௌசர் கண்டுபிடிச்சாங்க. அந்த ப்ரௌசரோட பேரு தான் டார், TOR, டார் ப்ரௌசர். ஸோ இப்போ கூகுள் குரோம் அப்படின்றது என்ன, ஒரு ப்ரௌசரோட பேர். அதே மாதிரி அந்த கூகுள் குரோம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளியர் நெட்டை அக்சஸ் பண்ணலாம். அதுதான் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது, கூகுள் இன்ஜின், யாஹூ, பிங், அதெல்லாம். இந்த டார்னு ஒரு நெட்வொர்க் இருக்கு. இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்றதுக்காக ஸ்பெசிஃபிக்கா கண்டுபிடிச்ச ஒரு ப்ரௌசர் இருக்கு. அந்த ப்ரௌசரோட பேர் தான் டார். ஸோ உங்களுக்கு இப்ப டார்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அது ஒரு ப்ரௌசர் பேர். ஆனியன் நெட்வொர்க்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அது ஒரு நெட்வொர்க். ஸோ அந்த நெட்வொர்க் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த எதுக்காக அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண போறோம், அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எது லேர்ன் பண்ணாலும், எதுக்கு படிக்கிறோம், அதோட யூஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பின்னாடி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏதோ ஒரு டூல் வருது அப்படின்றதுக்காக அதை எடுத்து அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிடக்கூடாது.
அது எதுக்காக வருது, அது என்ன யூஸ்க்காக என்ன ரீசன்க்காக வருது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மறக்காது, அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி நெட்வொர்க் அக்சஸ் பண்றது அப்படின்றது எல்லாமே நம்ம இப்போ லைவ் ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம்.